டேய் கோகுலே, வர வர இந்த பசங்களாம் மதிக்கவே மாட்டானுப்பா. கண்டென்ட் முடிச்சியா? என்னப்பா பண்ணுறான் இந்த பையன்? கண்டென்ட் முடிச்சியாடா? ஏய் ஏன்டா கத்துற? கால்லாம் வலிக்குது. ஆனா ஹெட்செட் போட்டு நம்மள கத்துறான் இவன். இது ஹெட்செட் இல்லை, ஹியரிங் எய்டு. அப்படின்னா அலசி ஆராய்வோமா? ஏய், நான் ஸ்டார்டிங்கில் கத்தி கத்தி பேசினா உனக்கு ஒன்றுமே கேட்கல. இந்த இயரிங் எய்ட் மாட்டினதுக்கப்புறம் மெதுவாக பேசினாலும் எல்லாமே கேட்குதுடா. எப்படா அது? உனக்கு இது இயரிங் எய்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுதானே? ஆமாடா. ஓகே, அதுக்கு முன்னாடி சவுண்டுனா என்ன, அந்த சவுண்டை நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சவுண்ட் அப்படிங்கிறது ஏரில் இருக்க வைப்ரேஷன் தான். இப்போ நான் பேசுகிறேன்னா நான் ஏரை வந்து வைப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். அதை வந்து கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வா, இது என்னது? காது. அது காது. ஆனால் இந்த அவுட்டர் பார்ட் இருக்குல்ல, இதை நம்ம பின்னா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால தான் நம்ம காதால் நிறைய ஏர் மாலிகுல்ஸை, அதாவது நிறைய சவுண்ட் வேவ்ஸை உள்ளே வாங்க முடியுது. ஸோ இந்த பின்னா வழியாக உள்ளே போகிற இந்த ஏர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, வைப்ரேட் ஆகிட்டு அது வந்து உன்னோட இயர் கேனல் வழியாக போய் உன்னோட இயர் ட்ரம் மேலே போய் அடிக்கும். ஓகேவா? அப்போ அந்த இயர் ட்ரம் என்ன ஆகும்? ஏர் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுறதுனால இயர் ட்ரமும் வைப்ரேட் ஆகும். அந்த இயர் ட்ரமும் வைப்ரேட் ஆகும்ல. அந்த இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகுறதுலேருந்து அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 போனுக்கு போவோம். இதை நம்ம ஆசிக்கல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் போன் வந்து மேலஸ், செகண்ட் போன் இன்கஸ், தேர்ட் போன் வந்து ஸ்டேப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அப்படி வரியா நீ? அந்த ஸ்மாலஸ்ட் போன் இந்த பாடி ஸ்கூலில் படித்தது? அந்த ஸ்மாலஸ்ட் போன் தான் அந்த 3. ஸோ அது வழியாக போயிட்டு ஸ்டேப்பஸ்லேருந்து ஒரு ஸ்னெயில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை நம்ம காக்லியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளார காக்லியர் ஃப்ளூயிட் இருக்கும். அண்ட் அந்த ஃப்ளூயிட் உள்ளார வந்து சில ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த காக்லியர் ஃப்ளூயிட் உள்ளார போயிட்டு அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து வைப்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஆடிட்டரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிற நர்வ்ஸ்லாம் வந்து இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஹேர் பார்ட்டிகல்ஸ்னால அந்த ஹேர் வந்து வைப்ரேட் ஆகுதுல்ல, அந்த ஹேர்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து இந்த ஆடிட்டரி நர்வ்ஸ் வழியாக நம்ம பிரெயினுக்கு போகும். நம்ம பிரெயின் வந்து அந்த இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சவுண்டு கேட்குறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிய வச்சிடும். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ என் கேஸ் எடுத்துப்போம். என் கேஸில் அந்த ஏர்லைக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அது டேமேஜ் ஆகிருக்கிறதுனால என்னால் லோ ஆம்ப்ளிடியூடில் சவுண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. ஹை ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சுன்னா எடுத்துக்க முடியும். ஓகேவா? என்னோட காது மொத்தமாக கேட்காது அப்படின்னு கிடையாது. ஹை ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக வந்து கேட்க முடியும். ஸோ இந்த ஹியரிங் எய்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதில் பேசிக்காக ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும், ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ நீ பேசுகிறத அந்த மைக் வாங்கிட்டு அதை நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் வழியாக என்னோட இந்த இயர் கேனலுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இயர் கேனலேருந்து இயர் ட்ரம், அதுக்கப்புறம் அந்த ஆசிக்கல்ஸ், அதுக்கப்புறம் காக்லியர் ஃப்ளூயிட் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஹை ஆம்ப்ளிடியூட் உள்ள சவுண்ட் இருக்கு இல்லையா, இது ப்ளஸ் அந்த டேமேஜான ஏர் பார்ட்டிகல்ஸ், ஸோ இது ரெண்டுமே வந்து காம்பன்சேட் ஆகிட்டு எனக்கு வந்து காது கிளியராக கேட்கும். ஸோ இப்படி தான் இந்த ஹியரிங் எய்ட்ஸ் அப்படிங்கிறது வேலை செய்யுது. புரிஞ்சா? ஓ, அதனால தான் என் பாட்டிக்கு வந்து மெதுவாக பேசினா ஒன்றுமே கேட்க மாட்டேது, சத்தமாக பேசினா எல்லாம் கேட்குது. அதே தான். அப்போ இந்த ஹேர் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஹேர் மொத்தமாக டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தான் ஹியரிங் எய்ட் வச்சு எவ்வளோ தான் ஆம்ப்ளிடியூட் அதிகப்படுத்தினாலும் அது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா அந்த ஹேர் தான் இல்லவே இல்லைல்ல. ஸோ அதுக்காக தான் ஒரு சர்ஜரி பண்ணி நமக்குள்ளார வந்து ஒரு டிவைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டிவைஸ்லேருந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஆடிட்டரி நர்வ்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. வெளியில் வந்து நான் முன்னாடி சொன்னால் ஒரு நார்மல் ஹியரிங் எய்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. அதில் வந்து மைக்ரோஃபோன் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மைக்ரோஃபோன் வழியாக சவுண்ட் வந்து போயிட்டு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை வந்து சிக்னல்ஸாக உள்ளே இம்ப்ளான்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா ஒரு டிவைஸ், அதுக்கு வந்து சிக்னல்ஸாக அனுப்பிடும். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக அது வந்து ஆடிட்டரி நர்வ்ஸ்க்கு போயிடும், ஆடிட்டரி நர்வ்ஸ்லேருந்து பிரெயினுக்கு போயிடும். இதுதான் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சிச்சுல? எல்லாம் புரிஞ்சிச்சு மச்சான். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அதான் அந்த கேலக்ஸி ஸ்பேஸ், அதான் அந்த கேலக்ஸி ஸ்பேஸ். அட போடா நீ போய்ட்டா யாரா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவா? வாடா வந்து பண்ணிட்டு போடா.